இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள இன்னொரு ஆமணக்கு செடி உங்களுக்காக முளைக்கும். அந்த ஆமணக்கு செடி, ஹalleluya, நீங்கள் நடாதது, நீங்கள் பிரயாசப்படாதது, ஒரே ராத்திரியிலே முளைக்கிறதுமான அந்த ஆமணக்கு செடியை கர்த்தர் உங்களுக்கு நிழலுண்டாக, கர்த்தர் உங்களை நிழலுண்டாக, உங்களுடைய ஆறுதலுக்காக, உங்க சந்தோஷத்திற்காக கைகளை உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு கொஞ்ச நாளைக்குள்ளேயே உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, இது எப்படின்னு கேட்பாங்க, இது எப்படின்னு கேட்பாங்க, இது எப்படின்னு கேட்பாங்க, இது எப்ப வந்துச்சு, இது எங்க இருந்து கிடைச்சிச்சு, இது யார் கொடுத்தா, இது யார் செஞ்சா? நீங்க கைய மேல உயர்த்தி சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? அப்பா, அப்பாட்ட கேளு, அப்பாட்ட கேளு, அப்பாட்ட கேளு. அவருக்கு தான் தெரியும், அவர் தான் கொடுத்தாரு. இதுல என்னுடைய பிரயாசம் கொஞ்சம் கூட இல்ல, இதுல என்னுடைய முயற்சி கொஞ்சம் கூட இல்ல, இதுல என்னுடைய செலவு கொஞ்சம் கூட இல்ல. முழுக்க முழுக்க காட்ஸ் கிரேஸ், முழுக்க முழுக்க கர்த்தரின் கிருபை, முழுக்க முழுக்க அமேசிங் கிரேஸ், முழுக்க முழுக்க காட்ஸ் கிஃப்ட். சொல்லுங்க கையை உயர்த்தி, ஆமென். இது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்கணும். கர்த்தரால் ஆகாத காரியம் இல்ல. ஜெபிக்க ஜெபிக்க தான் நடக்குது. அந்த பிரசன்னம் இந்த இடத்துல அசைவாடுகிறத நான் பார்க்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு நடக்கிறத விடாதீங்க பிரதர். நல்ல ஜெபம் பண்ணி அதை சுதந்திரிக்க பார்க்கலாம். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், ஹalleluya. இவ்வளவுதான் சத்தமா, சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தோட ஹalleluya ஹalleluya சுதந்தரித்துக் கொள்ளுங்க, சுதந்தரித்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர்